தலையிலேருந்து கால் மட்டும் வியாதி மயமாக இருக்குது. கட்டுப்படியாக டாக்டர்ஸ்ட்டை கொடுக்கறதுனால என்னன்னா அவளுக்கு க்ஷேமம் உண்டாருது, நமக்கு க்ஷேமம் உண்டாக மாட்டேங்கிறது. ஜோதிஷாலை போய் பார்க்குறா, அவள் ஏதோ பரிகாரம் சொல்கிறான், அவளுக்கு பரிகாரம் ஆகிடுது, நமக்கு ஆக மாட்டேங்கிறது. இவ்வளவு எதுனாலே இந்த தேகாத்ம புத்தி இருக்கிறதுனால. இது என்னுடைய வஸ்திரம்னா நான் இந்த வஸ்திரம் இல்லைன்னு அர்த்தம். இது என்னோடய புஸ்தகம்னா நான் இந்த புஸ்தகம் இல்லைன்னு அர்த்தம். இது என்னோடய மொபைல் ஃபோன்னு சொன்னால் நான் இந்த மொபைல் இல்லைன்னு அர்த்தம். இது என்னோடய உடம்புன்னா நான் இந்த உடம்பு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நம்ம ராங் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். எது பிறந்ததுலேருந்து மாறிண்டே இருக்கோ, எது ஒரு நாளைக்கு நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போயிட போகிறதோ, ஜென்மா பூரா இதை போஷணை பண்ணி காப்பாற்றின்னு இருக்கோம். நம்மளை கேர் பண்ணாமல் உதறிட்டு ஒரு நாள் சரீரம் இருக்கும் பொழுதே தேக பற்று போயிடுத்துன்னா அது ரொம்ப உயர்ந்த விஷயம். நமக்கு எப்படின்னா பற்று இருக்க சரீரம் போயிடுறது. பிராணம் போகிற சமயம் மட்டும் பற்று இருக்க, சரீரம் தான் போகிறது, அது தாக்கு பிடிக்காமல் முடியாமல் போயிடுறது. இப்போ பகவான் என்ன பண்ணுறாரு, பாக்கி இருக்குப்பா இன்னொரு சரீரம் தரேன், இன்னொரு ஜென்மா கொடுக்குறேன் இல்லையா. ஒரு பானையில் ஏதோ சாமான் போட்டு வச்சுருக்கா, அரிசியோ பருப்போ இருக்குது. பானை உடஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான், இன்னொரு பானையில் இதெல்லாம் ரிப்பீடு வாழ இல்லையா.